சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபைல்ஸ், ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஎஃப், உங்களோட டிஎஃப் இருக்கும். ஸோ டிஎஃப் நேற்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ரிசோர்ஸ் குரூப் ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஸோ உங்களோட டேட்டா ஃபேக்டரி இதுதான். இந்த டிஎஃப் லான்ச் ஸ்டுடியோ. ஸோ ஸ்டுடியோ வந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் இது. ஃபர்ஸ்ட் வந்து பைப்லைன்ஸ், செகண்ட் வந்து டேட்ஸ், வந்து டேட்டா ஃப்ளோ. பைப்லைன், டேட்டா ஃப்ளோ, ஆக்சுவலி இந்த மூணுமே இன்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான். மூணுமே வந்து வேரியஸ் டிஃபரன்ஷியேட்டட் கான்செப்ட்ஸ் இல்லை. ஸோ பைப்லைன்ஸ், டேட்டா செட்ஸ், டேட்டா ஃப்ளோஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் பைப்லைன்ஸ். நியூ பைப்லைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. இன்னைக்கு கிரியேட் பண்ணுற பைப்லைனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எடுத்துக்கோங்க, காப்பிங் ஒன் ஃபைல் ஃப்ரம் ஒன் கண்டெய்னர் டு அனதர் கண்டெய்னர். அதாவது என்கிட்ட வந்து ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கண்டெய்னருக்கு டேட்டா இருக்கும். ஸோ அதான் வந்து இன்னைக்கோட பேசிக் டாபிக். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன் பை ஒன்னா. ஸோ ஏடிஎஃப் லோட் ஆகிட்டு இருக்கு. மூணு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைப்லைன், டேட்டா செட், நியூ பைப்லைன். ஸோ நியூ பைப்லைன் அப்படின்னு போட்டோன்னே ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு காப்பி டேட்டா அப்படின்ற ஒரு மெயினான ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் யூ காப்பி டேட்டா. ஸோ காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி வந்து இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோ அனுப்புகிறேன், இருந்தாலும் ஸ்டெப்ஸ் எழுதிட்டா பெட்டர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 தடவை இந்த சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக ஆகிடும். காப்பி டேட்டாவில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோர்ஸ். ஓகேங்களா? சோர்ஸுக்கு யூ ஹாவ் டு கிரியேட் அ டேட்டா செட். இந்த பேஜில் காப்பி டேட்டா எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸு. ஸோ சோர்ஸில் நியூ சோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சோர்ஸ் டேட்டா செட் வந்து நான் பிளாப்ல இருக்க ஏதாவது ஒரு டேட்டா செட் தான் நான் எடுத்து வரப்போகிறேன். ஸோ அதனால இப்போ என்கிட்ட பிளாப் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டா செட்டு. ஸோ அது என்ன டேட்டா செட்டு வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாப் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. டீலிமிட்டட் டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கும். அந்த சிஎஸ்வி ஃபைலை தான் நான் இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க்டு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லிங்க்டு சர்வர் அப்படின்றது வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலன்னா திரும்பவும் நியூ கேட்கும். அதுலேயும் எந்த ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றதா கேட்கும் லிங்க்டு சர்வரில். இந்த இடத்துல இப்போ என்னோட ஃபைலோட கண்டெய்னர், இப்போ நான் வந்து இன்புட் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், அவுட்புட்னு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இப்போ இன்புட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்டரி ஃபைலை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ எனி ஒன் சிஎஸ்வி ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் ஃபைல் டாட் சிஎஸ்பி இல்லைனா கஸ்டமர் 100.csv, இந்த ஃபைலை நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் வந்து உங்களோட சோர்ஸ் ஃபைல். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் கனெக்டிங் ஒன் ஃபைல். அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்னொரு ஃபோல்டரில் பாஸ் பண்ண போகிறோம். அந்த சிங்க் ஃபோல்டரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். சோர்ஸில் தான் ஃபைல் இருக்கணும், சிங்கில் ஃபோல்டர் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா we are copying from one file to the another file. ஸோ இப்போ இந்த சிங்க் அப்படின்றதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நீங்கள் வந்து நியூ டேட்டா செட் இங்கேயும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து அஜூரோட திரும்பவும் பிளாப் ஸ்டோரேஜ் தான் நம்மளுக்கு. ஸோ பிளாப் ஸ்டோரேஜில் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு டீலிமிட்டட் டெக்ஸ்ட் தான் வந்து இதில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ தென் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்டு சர்வரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ்,
ஸோ இதோட பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் அவுட்புட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 2 விஷயத்த வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் எது, சிங்க் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2யுமே வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் பண்ணணும். நம்ம எப்போவுமே வந்து வேலிடேஷனில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். வேலிடேஷன் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பப்ளிஷ் அப்படின்றத நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம போயிட்டு என்ன பப்ளிஷ் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த எல்லாமே வந்து எஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிடணும். அப்போ நம்ம இந்த பைப்லைன் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பைப்லைன் என்ன பண்ணுச்சு, ஒரு டேட்டாவை ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஆட் பண்ணியிருக்கு, அவுட்புட் ஃபோல்டருக்கு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இன்புட் ஃபோல்டர்லேருந்து அவுட்புட் ஃபோல்டருக்கு வந்து அந்த டேட்டா பப்ளிஷ் ஆகிருக்கும். அப்போ அது எங்கே போய் பார்க்கணும், நம்ம போயிட்டு ஹோமில், ஸோ இது வந்து டேட்டா ஃபேக்ட்ரியோட ஹோம். ஸோ நம்ம வந்து we have to move on to the Azure. ப்ரீவியஸ் பேஜ் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கூட வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடணும். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஃபைலும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இதோட பர்பஸ். ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணலாம். காமனாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோல்டரில் இந்த ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு we have to use this copy file transformation step. ஸோ இப்போ டெமோ ஸ்டோரேஜ் தான் என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் கண்டெய்னர். ஸோ இந்த அவுட்புட் கண்டெய்னர் we are transforming into that page. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து இங்கேயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ அவுட்புட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து இட் வில் பி நவ். நம்ம வந்து முன்னாடி பார்த்தது வந்து இன்புட்டில் இருக்க ஃபைல்ஸ் தான் நம்ம வந்து வியூ பண்ணியிருப்போம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து அவுட்புட்லேயும் அந்த ஃபைல் வந்து வியூ ஆகும். லைக் திஸ் வந்து நம்ம எனி ஃபைல் வந்து we can transform from one page to the another page. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். புரிந்த லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டிஃபால்ட்டாக அவுட்புட் வந்து எனக்கு எம்டியாக தான் நான் வச்சுருந்தேன். இன்புட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூஸ் இருந்துச்சு. அந்த இன்புட்லேருந்து எந்த ஒரு ஃபைலை வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இதை நிறையா ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லிங்க்டு சர்வர்னா என்ன, சோர்ஸ்னா என்ன, சிங்க்னா என்ன, இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்ஸ். புரிஞ்சுதான் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ காமன் ஸ்டெப்ஸ் தான் இது. இது எதுவும் புதுசாக ஸ்டெப்ஸ் கிடையாது. அதனால ஈஸியாக வந்து கிரியேட் ஆகிடும். இது ஓப்பனே ஆலையா இன்னைக்கு ஆனிச்சு. ஸ்டோரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த 2 ஸ்டெப்ஸையும் செக் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா?